Happy morning students. அவங்க தனமிஸ் டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அதாவது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, பண மாற்று வீதம் இல்லையா, அந்த பண மாற்று வீதத்தை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியல் இன் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் டெப்ட். ஃபோர்த்து ஃபேக்டர் வந்து என்ன பார்க்க போகிறோம், பப்ளிக் டெப்ட், அதாவது வந்து பொது கடன் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. லார்ஜ் பப்ளிக் டெப்ட் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன்ஸ். அஸ் எ ரிசல்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வில் பி லோவர். இந்த பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மணி இன்ஃப்ளேஷனை உருவாக்கும். கடன் வெளியே மணி சர்க்குலேஷன் வரும் இல்லையா, அதாவது பப்ளிக் டெப்ட்னா மக்கள் வந்து கடன் வாங்கையில் மணி சர்க்குலேஷன் அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கையில் அது மணியோடைய இன்ஃப்ளேஷன், பண வீக்கத்தை உருவாக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரையில் அங்கே பணத்தினுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, மாற்று வீதம், அதுங்கிறது குறையும். என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணி சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் என்னாகும், பணத்தினுடைய வேல்யூ வந்து குறையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கையில் அந்த பணத்தின், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட், பணத்தினுடைய மாற்று வீதம் அப்படிங்கிறது என்ன செய்யும், குறைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, இந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ்னுடைய அந்த விகிதம் அப்படின்னு சொல்கிறது அதான். ஓகேயா. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். எ கண்ட்ரிஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட். If the price of a country's export rises by a greater rate than that of its imports, its terms of trade will improve. Favorable terms of trade imply greater demand for the country's exports and thus balance of payments becomes favorable. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்டோட ப்ரைஸை விட எக்ஸ்போர்ட் ப்ரைஸ், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸ் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனால் அந்த நாட்டினுடைய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது மேம்படும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான, ஒரு ஃபேவரபுளான அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட்ஸோடைய டிமாண்ட் அதிகரிப்பதால், அதாவது உருவாகும். அதாவது அந்த அதிகரிப்பதன் மூலமாக, அந்த மேம்பாட்டால் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, பணத்தினுடைய மாற்று வீதம், அது வந்து உயரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பொலிட்டிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், அரசியல், மற்றும் வந்து எக்கனாமிக்கல், பொருளாதாரத்தினுடைய அந்த நிலை, ஸ்டெபிலிட்டி, அந்த உறுதி நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இஃப் எ நேஷன்ஸ் பொலிட்டிக்கல் கிளைமேட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், இட்ஸ் கரன்சி வேல்யூ வில் பி அப்ரிஷியேட்டட் பை த அட்ராக்டிங் மோர் ஃபாரின் கேபிட்டல். அதாவது வந்து ஒரு கண்ட்ரீஸினுடைய பொலிட்டிக்ஸ், அரசியல் இல்லையா, அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலையானதாக, உறுதியானதான ஒரு சூழ்நிலையை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் உறுதிப்படுத்தும். ஓகேயா. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கண்ட்ரியினுடைய அரசியல் சுச்சுவேஷன்ஸு அப்படிங்கிறது, அரசியல் பொருளாதார சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, அதாவது பணத்தினுடைய மாற்று வீதம், இதனுடைய வீதத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படும். மேலும் வந்து இந்த மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த வெளிநாட்டினுடைய முதலீடுகள் வந்து உள்நாட்டுக்குள்ளே, நம்ம நாட்டுக்குள்ளே இழுக்கப்படும், கவர்ந்து இழுக்கப்படும், அதாவது அட்ராக்ட் பண்ணப்படும். ஓகே. அதான் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இது ஒரு ஃபேக்டர். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெஷன், அதாவது எக்கனாமிக்கலுடைய இந்த பின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. அந்த கீழ் நோக்கி போகிற ஒரு ஸ்டேஜஸ் தான் ரீசெஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லோ டூரிங் த ரீசெஷன் ஸ்பேஸ். This will decrease inflow of foreign capitals. As a result, a currency will be depreciated against other currencies, thereby lowering the exchange rates. அதாவது வந்து ஒரு எக்கனாமிக்கல் இதில் வந்து இந்த ரீசெஷன் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை வந்து எக்கனாமிக்கலுடைய அந்த இறக்கம், பின்னிறக்க காலத்தில், அதாவது டவுனில் போகையில் ஒரு நாட்டினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வீழ்ச்சி அடையும். ஓகே. நல்லா தெரிஞ்சுங்க, எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ் ரொம்ப லோ ஸ்டேஜஸில் போகையில் கட்டாயம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது என்ன செய்யும், வீழ்ச்சி அடையும். அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ரெடியூஸ் ஆகிறதுனால அந்நிய நாட்டு கரன்சிஸ், அதாவது வெளிநாட்டு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் குறைந்துவிடும். ஓகே. வெளிநாட்டு முதலீடும் குறைந்துவிடும். அப்போ குறைந்து விடுவதன் விளைவாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியை அடையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஃபேக்டர்ஸ். ஓகே. இது ஒரு காரணம். அதாவது வந்து எதுக்கான காரணம், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுடைய டிட்டர்மினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு காரணமாக அமைகிறது. இது வந்து அதாவது எக்கனாமிக்கலுடைய பின்னிறக்கம் அப்படிங்கிறது, இந்த ரீசெஷனுங்கிறது ஒரு ஃபேக்டர். ஓகேயா.
ஸ்பெகுலேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இந்த ஊக வாணிகம் இல்லையா. நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அதிகமாக கிடைக்கிறப்போ அதை வாங்கி வச்சுட்டு அது விலையை ரேட்டை ஏறின வரைக்கும் அதை சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம அதிக அளவு லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு விதமான பிஸ்னஸ் தான் இந்த ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அது என்னென்னு பார்ப்போம். இஃப் கண்ட்ரிஸ் கரன்சி வேல்யூ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ், investors will demand more of the currency in order to make the profit in the near futures. This results in appreciations of exchange rate. Besides, the above determines relative dominance in the global politics and the power to announce economic sanctions over other countries also determine exchange rates. அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸோடைய குறுகிய காலத்தில் அதிகரிக்கும் என இந்த கணிக்கப்படுறது. ஓகேயா, அதாவது இந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்ஸ் தான் வந்து இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க மத்தியில் வந்து அந்த கண்ட்ரியினுடைய அந்த மணி இருக்கு இல்லையா அதனுடைய டிமாண்ட் வந்து கூடும். ஓகேயா, அதாவது இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்னால் வந்து அந்த கண்ட்ரியினுடைய இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து அந்த பணத்தினுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது கூடும். இதனால் அந்த நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து என்னாகும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இப்போ இதுவரை நம்ம பார்த்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அத்தனை ஃபேக்டர்ஸு மட்டும் இல்லாமல் மேலும் வந்து வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் உலக அரசியல் சுச்சுவேஷனும் ஒரு இன்னொன்று வந்து ஒரு நாட்டுக்கு எதிரான எக்கனாமிக்கல் கண்ட்ரோல்ஸும் ஓகேயா கண்ட்ரோல்ஸ் விதிக்கும் அந்த கண்ட்ரோலும் மேலும் அதிகாரமும் மற்றும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் விதத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கூட இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுவரை நம்ம வந்து அதாவது டிட்டர்மைன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அது பார்த்தோம். ஓகேயா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடு, அதாவது அந்நிய நாட்டு நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்நிய நாட்டினுடைய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில். ஓகேயா, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்நிய நாட்டுடைய நேரடி முதலீடு அண்டு ட்ரேடு, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஓகேயா, பன்னாட்டு வாணிகம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, எஃப்டிஐ, அதாவது எஃப்டிஐங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்டிஐ. ஓகேயா, இந்த எஃப்டிஐ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் குளோபல் எக்கனாமிக். ஃபாரின் ட்ரேட் அண்ட் எஃப்டிஐ ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து வெளிநாட்டு நேரடி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேயும் மிகவும் நெருக்கமுடையதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட். ஓகேயா, developing countries like India, FDI is a natural resources sector including plantations increases trade volume. அதாவது வந்து in developing countries, அதாவது வந்து இன்றைக்கு இந்த வளரும் நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த வளரும் நாடுகளினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் மற்றும் அந்த தோட்டத்து பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அதாவது இன்க்ளூடிங் பிளான்டேஷன்ஸ், அது எல்லாமே தோட்டப்பயிர்கள் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லாம் மிக அதிக அளவில் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. ஓகே, அதனால் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து அது வந்து வளர்ச்சிக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ஒரு வளர்ச்சிக்கு அது துணை புரிகிறது அப்படின்னு சொல்கின்றார்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷனுடைய இறக்குமதிக்கு மாற்றாக செயல்பட்டு இறக்குமதியை கட்டுப்படுத்துகிறது. ஓகேயா, அதனால் இந்த வெளிநாட்டு மூலதனம் நம்ம நாட்டில் போடையில் அங்கேருந்து இம்போர்ட்டுங்கிறது குறைஞ்சு அந்த பொருள் இங்கேயே உற்பத்தி பண்ணுற அளவுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து foreign production by FDI useful to substitute foreign trade. FDI is also influenced by the income generated from the trade and regional integrations அப்படின்னு சொல்லப்படுது, regional integration schemes. ஓகேயா, FDI is helpful to accelerate the economic growth by facilitating essential inputs needed for carrying out development programs like capital goods, technical know-how, raw materials and other inputs and even scarce consumer goods.
அதாவது வந்து இந்த எஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த எக்கனாமிக் குரோத்தை வந்து ஆக்சலரேட் முடுக்கி விடக்கூடிய ஒரு செயல்பாடாக எது இருக்கிறது, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்நிய நாட்டு முதலீடு நம்ம நாட்டில் வந்து பெரிய நல்ல தொழில்கள்லாம் ஆரம்பிக்கையில் நம்ம நாட்டில் வந்து இந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறையும். ஏன்னா நம்ம அந்த இங்கேயே தயாரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் இந்த இம்போர்ட்ஸ் என்பது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் அந்த மிஷினரிஸு, டெக்னாலஜி மற்றும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸுடைய இந்த இன்புட்ஸ் இருக்குல்ல, இன்புட்ஸ் மற்றும் இந்த ரொம்ப ரேராக கிடைக்கிற கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட்ஸு இவங்க எல்லாம் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வரும். ஓகேயா, அப்போ எக்ஸ்போர்ட் செய்து ஈட்டக்கூடிய ஒரு அந்நிய செலாவணி இறக்குமதி ஓகேயா மீது செலவழிக்க போதவில்லை என்றாலும் அந்த வெளிநாட்டு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்மள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னா கூட இந்த வெளிநாட்டு டைரக்ட் அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நமக்கு குறைத்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேயா, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் மூலம் கிடைத்த அந்த அந்நிய நாட்டு கரன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இம்போர்ட்ஸ் மீது செலவழிக்க நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இதை வந்து ஈடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் அதாவது அந்நிய செலாவணின்னு சொல்ல முடியாது, அதனுடைய டெபிசிட் பற்றாக்குறையை போக்குதல் அதெல்லாம் ஏற்படுகிறது. இந்த எஃப்டிஐ இஸ் என்கரேஜ்டு பை தி ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட்டேஜ், desire to create the employment and the accelerating of the phase of the economic development. Many developing countries strongly prefer foreign investment to imports. இதுக்குள்ளே அந்நிய செலாவணின்னு சொல்ல முடியாது, அதனுடைய டெபிசிட்டை போக்குதும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. மேலும் எக்கனாமிக்கல் க்ரோத்தோட வேகத்தை வந்து அதிகரிக்க செய்கிறது. இந்த காரணங்களுக்காக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விரும்பப்படுகிறது. இது இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, எக்கனாமிக்கல் ஸ்டேஜ் வளர்ச்சி அடைகிறது, அப்படி இந்த டெபிசிட் அந்நிய செலாவணி டெபிசிட்டை போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கையில் ஒரு டயக்ராம் இப்போ உங்களுக்கு இதில் போட்டிருக்கு பாருங்கள். அந்த டயக்ராம் படி பார்த்திங்கன்னா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வென், அதாவது வந்து ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் பொழுது அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரோ, அது என்ன அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வழியில் செயல்படுது. ஒன்று வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டைரெக்டாக அதாவது பல நாடுகள்லேருந்து டைரெக்டாக முதலீடு செய்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பல நாடுகளிலிருந்து இந்த நிறுவன முதலீட்டாளர்கள் ஈடுபடுவது. ஓகேயா, நிறுவன முதலீட்டாளர்கள் வந்து இதில் செயல்படுறது. அப்போ ரெண்டு முறையில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் அந்த இதில் த இன்வெஸ்ட்மெண்ட் டன் பை த சிட்டிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாட்டினுடைய அந்த மக்களும் சரி அந்த கவர்மெண்ட்டும் சரி ஓகேயா அந்த இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு செய்யும்பொழுது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து கட்டாயம் என்னவாக இருக்கணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய வழங்கும் நாடாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பெரும் நாடாக இருந்தாலும் சரி, அதாவது வழங்கும் நாடு அல்லது பெரும் நாடு, ரெண்டு நாடுகளுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியலில் செயல்படும் பொழுது அது வந்து ஃபாரின் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்லி ப்ரிப்பேர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டு இம்போர்ட்ஸ். However, the real impact of FDI on different sections of an economic may differ. It could be a boon for some as well as ban for others. This may be discussed in the classroom. Large demand for USD generated by IMF and World Bank policies. Okay, help the USD to gain value continuously. This one of the hidden agenda of fund bank policies. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மற்றும் இந்த கனிம வளங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதில் தான் வந்து அதிகளவு லாபம் கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி தொழில்களில் என்ன செய்யுது, அந்த மாதிரி தொழில்களை குறிவைத்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வருகிறது. ஓகேயா, ஒரு நாட்டுக்குள்ளே நுழையில அது மாதிரி ஒரு தொழில்களை எய்ம் பண்ணி தான் ஒரு நாட்டுக்குள்ளே வருது. மேலும் எந்நேரமும் திரும்ப எப்போ வேணாலும் அது திரும்ப என்ன செய்ய அந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய அபாயமும் உள்ளது. ஓகேயா, அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த டொமஸ்டிக் உள்நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறுதல் போன்ற அந்த கெடுதல்கள் வந்து வெளிநாட்டு மூலதனத்திற்கு உண்டு. ஓகே, நம்ம நாட்டுடைய ப்ரொசீஜர்ஸ்லாம் மீறுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்தணும் நம்ம. மேலும் வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நன்மைகள்
அதிகமாக அல்லது ஆபத்து அதிகமாங்கிறது கூட ஒரு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அமெரிக்கா டாலர் இருக்கு இல்லையா, அதனுடைய டிமாண்ட் அதிகரிப்பை பொறுத்து தான் IMF வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்டு வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க டாலரின் டிமாண்டை வச்சு தான் என்ன செய்கிறது, இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைய விடாமல் அதை மதிப்பை தக்க வைத்து கொள்வதற்காகவே இதெல்லாமே IMF வேர்ல்டு பேங்க்லாம் மறைமுகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.